நிறைய பேருக்கு அந்த திருத்தி கொள்ளுகிற ஆசை இல்லை. சில நேரங்களில் ஆவியார் நம்மோடு பேசுவார், ஊழியன் பேசுவார், மனசாட்சி நம்மோடு பேசும், சில நண்பர்கள் நம்மோடு பேசுவாங்க. அதை கவனிங்க, அது எனக்குத்தான். இன்றைக்கி பிரச்சனை என்னவென்றால், ஒரு பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்தில் ஆள் சொல்கிறாரு, இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான். இல்லை, எனக்குத்தான். அதில் எழுதியிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, திருத்தி கொள்ள வேண்டும். இந்த புத்திமதியில் தள்ளுகிறவங்கள்கிட்ட பிடிவாத குணம் ரொம்ப இருக்கும். தான் பிடித்த முயலுக்கு 3 கால், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், இப்படி தான் வாழ்வேன். அவர்கள் தேவனாலும் புகழப்பட மாட்டார்கள், மனிதனாலும் புகழப்பட மாட்டார்கள். அடுத்து கடந்த வாரத்தில் ஒன்று சொன்னேன், 19ஆம் வசனம். 19 வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. நன்றாக கவனிக்க வேண்டும். வாஞ்சை என்று சொல்லுவது தேவனுக்கேற்ற வாஞ்சை, தேவனுக்கேற்ற விருப்பம், தேவனுக்கேற்ற செயல்பாடு. பிலிப்பில் படிக்கிறோம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்கள் விருப்பங்களையும் வாஞ்சியை உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய வாஞ்சி இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், இன்னொரு வீடு வாங்கணும், நல்லது தான். ஆனால் தேவனுக்கேற்ற வாஞ்சை, இன்னும் வளரணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும். நான் ஏராளமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். ஒரு 9600 செய்தி, நிறைய புக்கு படிக்கிறேன். ஆனாலும் இன்னும் நேற்று நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன், த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி ஒரு ஆங்கில புஸ்தகம். அதை வாசிக்கும்போது இன்னும் நாம் அவருடைய சுபாவங்களை அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய இருக்குது. பல முறை வாசித்திருக்கிறேன். ஆனாலும் சிலருடைய செய்திகளை கேட்கும்போது, சிலருடைய புஸ்தகங்களை படிக்கும்போது நாம் இன்னும் வளர வேண்டும், இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் தேவனை அறிவிலை வளர வேண்டும். கவனிங்க, வாஞ்சை. நிறைய பேர் அந்த வாஞ்சை இல்லை. தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. கவனிங்கள், உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாசல் இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஒரு அரசனுக்கு அரண்மனை பெருசாக தெரியல, தேவனுடைய ஆலயம் பெருசாக தெரியுது. இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆலயம் அற்பமாக தெரியுது, உலகத்தினுடைய காரியங்கள் பெருசாக தெரியுது. அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, அங்கே ரிசார்ட்ஸில் கூப்பிட்றாங்க, பிக்னிக்கில் கூப்பிட்றாங்க, கல்யாணத்தில் கூப்பிட்றாங்க, மாமா கூப்பிட்றார், மாமி கூப்பிட்றாங்க. கவனிங்கள், ஆண்டவருடைய வாஞ்சை இருக்கும்போது, திரும்ப சொல்லுகிறேன், அதாவது தமிழில் போட்டிருக்கிறேன், கர்த்தரே